ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலிலிருந்து நெய் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். பாலை காய்ச்சி அந்த பாலில் படிகிற ஆடை எடுத்து அதை சேர்த்து வச்சு அதை வெண்ணெயாக்கி அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்குற வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பேக்கெட் பாலில் ஆடை அவ்வளோவா வராது, அதனால் பேக்கெட் பாலில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்கில் நல்ல ஆடை வரும்னு, நெய் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. பசும்பாலில் தான் நான் நெய் எடுத்திருக்கேன். அதனால் பசும்பால் எப்படி நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சு பாலை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா ஆடப்படியும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நான் நைட்டு பால் வாங்கி காய வச்சுருக்கேன். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். நாளைக்கு காலையில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது நைட்டு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச பால் இப்போ காலையில் ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே ஆடை நல்லா மிதக்குது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருவோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா ஆடை வரும். பாருங்கள் எவ்வளோ ஆடை வருது. இது டெய்லி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி இந்த மாதிரி பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து இந்த மாதிரி ஆடையை ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், டெய்லி இந்த மாதிரி பால் ஆடையை ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்து வச்சுக்குங்க. இப்போ இந்த பாக்ஸை மூடி அந்த பாலாடையை ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பாலாடை கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. பாருங்கள், நான் ஒரு 1 மந்த்தாக இந்த பால் ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். 1 மந்தில் 1 லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ ஆடை வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். இப்போ வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து ஒரு 5 மணி நேரம் முன்னாடியே நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரீசரில் இருக்கும்போது பாலாடை கெட்டியாக இருக்கும். வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக ஆகிடும். நான் ஒரு 5 மணி நேரம் முன்னாடியே பாலாடையை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ ஒரு 5 மணி நேரத்தில் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பாலாடை ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் மிக்சியில் பெரிய ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலாடையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியை ஆன் பண்ணிடலாம். மிக்சியை அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, விட்டு விட்டு தான் நம்ம அடிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் வாட்டரை ஊற்றுறதை விட ஐஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா திரண்டு வருது. இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி ஒரு 30 செகண்டுக்கு மிக்சியை ஓட விடுங்க. பாருங்கள், நான் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி மிக்சியை ஓட விட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ரெடி பண்ண வெண்ணெயை எடுத்து தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தான் நம்ம கண்டெய்னரில் எடுத்து வைக்கணும். அதுக்காக நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐஸ் வாட்டரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை எடுத்து போட்டு நல்லா அலசிக்கலாம். நான் எதுக்காக ஐஸ் வாட்டர் சொல்கிறேன்னா, ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா வெண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஐஸ் வாட்டரில் போடும்போது நல்லா திரண்டு வரும். அதனால தான் நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, வெண்ணெயை நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே ஒரு சொம்பில் தண்ணி உள்ளே வச்சுடுவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அந்த 5 மணி நேரத்தில் அது நல்லா கூலிங் ஆகிடும். அப்போ நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா வெண்ணெயும் எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுட்டேன். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா அலசிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி கழுவிக்கிறோன்னா, அதில் கொஞ்சமாக பால் ஒட்டிகிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவி எடுக்கும்போது அந்த பால்லாம் தண்ணியிலே போயிடும். நமக்கு நல்லா கெட்டியான வெண்ணெய் கிடைக்கும். பாருங்கள், நான் வெண்ணெயை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். பாருங்கள், நாங்கள் 1 லிட்டர் பால் வாங்குவோம் டெய்லி. ஒரு மாதத்தில் எங்களுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு.
இப்போ இந்த வெண்ணெயை எப்படி நெய்யாக உருக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நம்ம வந்து வெண்ணெயை வந்து ஆடையை வந்து வெண்ணெயாக எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி அலசி கொட்டிட்டிங்கன்னா அப்புறமேட்டு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சோப் போட்டு கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வெண்ணெய் பிசுக்கு வந்து மற்ற பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் ஹாட் வாட்டரை அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சோப் போட்டு கழுவுனீங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வெண்ணெயை நெய்யாக உருக்கிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை போட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பு ஹையில் வச்சுருங்க. வெண்ணெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மிலேயே தான் இருக்கணும், நெய்யாகிற வரைக்கும். ஹை பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், வெண்ணெய் வந்து நல்லாவே உருகிடுச்சு. நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக கிளறிட்டு இருக்கேன். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இருக்கும். நான் வந்து கையெடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சைடில் லைட்டாக அப்படியே நெய் வந்து அப்படியே திரண்டு வர மாதிரி இருக்கும். இந்த சைடில் இருக்கிறத நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி சுரண்டி விட்டுருங்க. நல்லா சுரண்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர உங்களுக்கே நல்லா தெரியுது. அந்த நெய் வந்து அப்படியே ரொம்ப கெட்டியாக இருந்தது, அப்படியே தண்ணி மாதிரி ஆகி இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக மணலாக அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ கையெடுக்காமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டு கிண்டிக்குங்க. எதுக்காக உப்பு போடுறோம் அப்படின்னா, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து நெய்யை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா நுர வருது. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல நெய் வாசனை வரும். இப்போ வந்து இந்த நுர வந்து அடங்கினோன்னு நெய்யாக மாறிடும். அதனால் இந்த நுர அடங்குற வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், கிளறும் போதே உங்களுக்கு வந்து கீழே அடியில் கசடு தெரியும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஆக்சுவலாக வந்து நெய் காய்ச்சும் போது முருங்கைக்கீரை தான் போடுவாங்க. முருங்கைக்கீரை போட்டால் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படிங்கிறனால கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை போடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை போட்ட உடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. கசடு வந்து அடியில் நிற்கிது. நீங்கள் கிளறும் போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த நுரை வந்து அடங்கடங்க பியூர் நெய்யாக மாறிடும். இப்போ பாருங்கள், நுரை வந்து அடங்க நெய் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யை வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நெய்யை வடிகட்டிக்கலாங்க. நெய் வடிகட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டீல் வடிகட்டியை யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அது உருகி போயிடும். அதனால் கண்டிப்பாக ஸ்டீல் வடிகட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஒரு குழிக்கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து ஊற்றி வடிகட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நெய் வந்து சூப்பராக கமகமான ரெடி ஆகிடுச்சிங்க. நெய் வந்து சூடாக இருக்கும் போதே மூடி வச்சிடாதீங்க. அப்படி மூடி வச்சிங்கன்னா மூடியில் இருக்கிற தண்ணி வந்து நெய்க்குள்ளே விழுந்து நெய் கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். நெய் வந்து கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், எந்த கலப்படமும் இல்லாத ஆரோக்கியமான பசும் நெய் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தோசைக்கு, பருப்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.